நண்பர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு எடுக்கக்கூடிய கிளாஸ்ல ஒவ்வொரு எஸ்சிஆரோட காமுடேஷன்ல இருக்கக்கூடிய காமுடேஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன், நேச்சுரல் காமுடேஷன் அதே மாதிரி ஃபோர்ஸ்டு காமுடேஷன். இன்னைக்கு ஃபோர்ஸ்டு காமுடேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் கிளாஸ் ஏ டைப் ஆஃப் காமுடேஷனை பத்தி நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன்ல பார்க்க போறோம். ஃபோர்ஸ்டு காமுடேஷன்னாலே என்னதுன்னா, பொதுவாக இது டிசி சர்க்கியூட்ஸ், டிசி சப்ளை எஸ்சிஆருக்கு எங்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ கொடுக்கக்கூடிய இடங்கள்ல தான் எஸ்சிஆரை டர்ன் ஆஃப் பண்றதுக்காக எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு சர்க்கியூட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தடான கிளாஸ் ஏ காமுடேஷனை பத்தி நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி தர போறேன். இப்போ இதுல கிளாஸ் ஏ காமுடேஷன் பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஏ காமுடேஷன் இஸ் ஆல்சோ கால்டு செல்ஃப் காமுடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளாஸ் ஏ காமுடேஷனை செல்ஃப் காமுடேஷன் எனவும் அழைக்கலாம். இது பொதுவாகவே இந்த மெத்தட் கிளாஸ் ஏ காமுடேஷன் மெத்தட் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சீரியஸ் டைப் ஆஃப் இன்வெர்டர் சர்க்கியூட்ல கிளாஸ் ஏ மெத்தடுக்கு கிளாஸ் ஏ டைப் ஆஃப் காமுடேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கிளாஸ் ஏ காமுடேஷன் இஸ் ஆல்சோ கால்டு அஸ் செல்ஃப் காமுடேஷன். It is used in serious inverter circuits. It is used in serious inverter circuit. Class A commutation என்கிறது ஒரு இதை செல்ஃப் காமுடேஷன் எனவும் அழைக்கலாம். இது இந்த முறையை எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, சீரியஸ் இன்வெர்டர் சர்க்கியூட்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கிளாஸ் ஏ காமுடேஷன் சர்க்கியூட் காமுடேஷனோட சர்க்கியூட்டை பாக்குறீங்க நீங்க. இதுல பாருங்க, ஒரு எஸ்சிஆர் டி என்கிறது கொடுத்திருக்கிறது தைரிஸ்டர் எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்சிஆரை நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த எஸ்சிஆர் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி காம்புடேஷன் பண்றோம், டர்ன் ஆஃப் பண்றோம்ங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோடு யூஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்புடேஷன் மெத்தட்ல கிளாஸ் ஏ மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ரெண்டு சர்க்கியூட் பாத்தீங்கன்னா, இந்த இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் எல் அண்ட் சி, இந்த ரெண்டு எக்ஸ்டர்னல் ஆட் இந்த ரெண்டு காம்பனன்ட் யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் காம்புடேஷன் மெத்தட்ல கிளாஸ் ஏ காம்புடேஷன் நம்ம பண்ண போறோம். இதுல ரெசிஸ்டன்ஸ் ஆர், இதுல இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆருக்கு சீரியஸா கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பொதுவா கிளாஸ் ஏ காமுடேஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் சர்க்கியூட் இருக்கு பாருங்க. இதுல ஒரு சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தா தெரியும், ஒரு சர்க்கியூட்ல லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு சீரியஸா கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலலா கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லோட் ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைவாக இருந்துன்னு சொன்னா அதுக்கு சீரியஸா கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணணும். நம்ம அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னா அந்த இடத்துல கெபாசிட்டர் பேரலலா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கெபாசிட்டரோட ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இதுல இருக்க எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இந்த ஆர்எல்சி இண்டக்டரும் கெபாசிட்டரும் சீரியஸா கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆர் லோடு இருக்கக்கூடிய சர்க்கியூட்டை நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல பாருங்க, நீங்க தைரிஸ்டர் T1 எஸ்சிஆர் ஒன்னு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு சீரியஸா இண்டக்டர் ஒன்னு, அதே மாதிரி கெபாசிட்டர் ஒன்னு, ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. சீரியஸா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ தைரிஸ்டர் ஆர் எஸ்சிஆரோட ஆனோடுக்கு பாசிட்டிவும் கேதோடுக்கு நெகட்டிவும் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு டிசி சப்ளை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சது மாதிரி தான் இப்போ எஸ்சிஆர் என்ன செய்யும்னா, டர்ன் ஆஃப் கண்டிஷன்ல இருந்து டர்ன் ஆன் கண்டிஷனுக்கு போகும். இப்போ கொடுக்கக்கூடிய கேட், இங்க இருக்கக்கூடிய கேட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த கரண்ட் பாசிட்டிவ் கரண்ட் எப்படின்னா இந்த தைரிஸ்டர் வழியா இப்படி ஃப்ளோ ஆகி லோடு இண்டக்டருக்கு இப்படி ஃப்ளோ ஆகிட்டு கெபாசிட்டர் வழியாட்டு ரெசிஸ்டன்ஸ் வழியா திருப்பி நெகட்டிவ் வரும். இப்போ இனிஷியல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கெபாசிட்டரோட இந்த பிளேட் பாசிட்டிவா இருக்கும், இந்த பிளேட் நெகட்டிவா இருக்கும். அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய கரண்ட் பாசிட்டிவ்ல இருந்து அப்படியே எஸ்சிஆர் டர்ன் ஆன் கண்டக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இண்டக்டர் வழியாட்டு போய் இந்த கெபாசிட்டிவ் போகக்கூடிய நேரத்தில் இந்த கெபாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இந்த கெபாசிட்டி எது வரைக்கும் சார்ஜ் ஆகும்னா, விடிசி என்கிற வோல்டேஜ் லெவல் வரைக்கும் கெபாசிட்டி சார்ஜ் ஆகும். கெபாசிட்டி சார்ஜிங் வோல்டேஜ் லெவல் விடிசி என்கிற ஒரு வோல்டேஜ் லெவல் வரைக்கும் இந்த கெபாசிட்டி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இந்த கெபாசிட்டர் விடிசி வோல்டேஜ் லெவல் வரைக்கும் சார்ஜ் ஆனோன்னு என்ன செய்யும்னா, சார்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் பண்ணும். எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணும்னா, இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து இந்த இண்டக்டர் வழியா டிஸ்சார்ஜ் பண்ணும். அப்போ இந்த இண்டக்டர் வழியா டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் இப்போ இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆல்ரெடி முதல்ல பாத்தீங்கன்னா என்ன செய்யும்னா, கரண்ட் இந்த வழியா இப்படி ஐங்கிற கரண்ட் இந்த வழியா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்போ கெபாசிட்டி சார்ஜ் ஆகி முடிச்சுட்டு கெபாசிட்டி சார்ஜ் ஆனோன்னா சார்ஜ் பண்ணி இருக்கக்கூடிய எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய எனர்ஜியை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் கரண்ட் என்ன செய்யும்னா, இங்க இருக்கக்கூடிய கரண்ட் இங்க ரிவர்ஸ்ட் ஆயிரும். அப்போ இண்டக்டருக்கு போகக்கூடிய வோல்டேஜ் ரிவர்ஸ் கரண்ட் ஆகும். அந்த ரிவர்ஸ் வோல்டேஜ்னால ஒரு ரிவர்ஸ் கரண்ட் வழியா ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அப்போஸ் பண்ணி எங்க வரும்னா, இந்த எஸ்சிஆரோட கேதோடு டெர்மினலுக்கு வரும். இப்போ இந்த கேதோடு டெர்மினலுக்கு வரக்கூடிய நேரத்தில் இப்போ இண்டக்டர்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் எப்போ ஒரு ஹோல்டிங் கரண்டை விடையும் கம்மியான அளவுக்குள்ள ஒரு கரண்ட் இங்க எஸ்சிஆருக்கு வருதோ அந்த நேரத்தில் எஸ்சிஆர் ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆஃப் ஆயிரும். இண்டக்டர் கரண்ட் வரக்கூடிய இண்டக்டர் கரண்ட் ஹோல்டிங் கரண்டை விட கம்மியாக வரக்கூடிய ஆகக்கூடிய நேரத்தில் எஸ்சிஆர் என்ன ஆகுதுன்னா
டர்ன் ஆஃப் ஆகுது. இதுதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபோர்ஸ்ட் காமுடேஷன் மெத்தட். ஃபோர்ஸ்ட் காமுடேஷன் மெத்தட்ல ஒரு எஸ்சிஆர் வந்து எப்படி டர்ன் ஆஃப் பண்றாங்க. எஸ்சிஆர் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து கண்டக்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய கரண்டால வந்து என்ன செய்யும்னா இங்க இருந்து இண்டக்டர் வழியாட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். சார்ஜிங் வேல்யூ வந்து விடிசிங்கிற அளவுக்கு சார்ஜ் ஆகும். விடிசி அளவு சார்ஜ் ஆன உடனே இது சார்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எனர்ஜி திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ணும். டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் இண்டக்டர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இண்டக்டர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகி உள்ள கரண்ட் இங்க போகக்கூடிய நேரத்தில் ஹோல்டிங் கரண்டோட குறைவான அளவுக்கு வரக்கூடிய நேரத்தில் எஸ்சிஆர் வந்து டர்ன் ஆஃப் ஆகுது. இதுதான் கிளாஸ் ஏ காமுடேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஏ காமுடேஷன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ self commutation. Class A commutation is also called as self commutation. In this type of commutation method is mainly used for inverter circuits. இது வந்து கிளாஸ் ஏ காமுடேஷன்ங்கிறது செல்ஃப் காமுடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சீரியஸ் டைப் ஆஃப் இன்வெர்டர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் கிளாஸ் ஏ காமுடேஷனோட எக்ஸ்பிளனேஷன். இதை வந்து திருப்பி பாருங்க, பார்த்துட்டு இது புரிஞ்சான்னு பாருங்க. புரிஞ்சுட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு கேளுங்க. நான் வந்து அதுக்குள்ள பதில்கள் சொல்றேன். வணக்கம்.